ஒரு மலை உண்டு, அதை ஏறும் ஒவ்வொரு அடியிலும் நெஞ்சம் மகிழும். காற்றே மந்திரம் சொல்லும் இடம் அது. சில கற்கள் சித்தர்களின் சுவாசம் தாங்கி நிற்கும் புனிதம் அது. காங்கேயம் அருகே காலம் மறந்த ஆன்மீகம் உயிரோடு நிற்கும் அந்த மலை, அதுதான் சிவன்மலை. வாருங்கள் நண்பர்களே, இன்று நாம் ஒரு கோயிலை பார்க்கப் போவதில்லை, ஒரு அறிவின் மலை ஏறப்போகிறோம். சிவன்மலை, சித்தர்கள் தியானித்த சித்திரம். ஓம் நமச்சிவாய சரவணபவ. தெற்கு தமிழகத்தின் தூயதமாம் கொங்கு நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே ஒரு நெஞ்சை நெகிழச் செய்யும் மலையிடம். அது வெறும் மலை அல்ல, அது சிவன்மலை, சித்தர்களின் தவமயமான தவவனம், முருகப்பெருமானின் அருள்மலையாம் நெஞ்செழுக்கும் திருத்தலம். இங்கே ஒவ்வொரு அடியிலும் நெஞ்சில் பக்தி பெருகும், ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒரு வரலாறு பேசும். சுமார் 500 படிகள் ஏறி காலமும் கலையும் ஒன்றிணைந்த இம்மலையில் நமக்கு கிடைக்கும் இளைப்பாராத அமைதியும் இழந்து போன ஆனந்த உணர்வும் அறுவழி போல் இறங்கும் சிருஷ்டி அனுபவமாகும். இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்வோம் சிவவாக்கிய சித்தர் தவமிருந்த இடங்களை, முருகப்பெருமான் வரலாற்றை புனைந்த புராணங்களை, சூரிய ஒளியில் ஒளிரும் சிற்பங்களையும், மலை உச்சியில் நம் நெஞ்சில் எழும் அந்த புனித அதிர்வுகளையும். வாருங்கள் நண்பர்களே, இந்த பயணம் வெறும் ஒரு யாத்திரை அல்ல, இது நம் நம்பிக்கையின் எழுச்சி, நம் உள்ளத்தின் திருப்பம். இது சிவன்மலை. இக்கோவில் சிவமலை, சிவாசலம், சிவமாமலை, சிவசைலம், சிவநாகம், சிவகிரி எனவும் புலவர்கள் தெளி தமிழ் தேர் சிவமலை, செல்வ சிவமலை, கல்யாண சிவமலை, மகிமை சேர் சிவமலை, தவசுபுரி சிவமலை என பலர் பெயர்களில் குறிப்பிடப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மலை உச்சியில் அமைந்துள்ள சிவன்மலை முருகப்பெருமான் கோவில் பக்தர்களுக்கு சிறப்பு மிக்க திருத்தலமாக விளங்குகிறது. இந்த திருத்தலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. இங்கு எழுந்தருளியுள்ள முருகனுக்கு சிவாசலபதி என்ற பெயரும் உண்டு. அதாவது சிவ பிளஸ் அசலம் பிளஸ் பதி என்றால் தீராத காய்ச்சலுக்கு தீர்வு என்ற உட்பொருள் உண்டு. மூலவருக்கே இங்கு முதல் மரியாதை. அனைத்து கோவில்களிலும் விநாயகருக்கு முதல் பூஜை நடக்கும். இங்கு மூலவரான சுப்பிரமணியருக்கே நடக்கிறது. இதற்கு இங்கு எழுந்தருளியுள்ள விநாயகரே முருகனை வழிபடுவதாக ஐதீகம் என்கின்றனர். கொங்கு நாட்டில் குன்றுகளின் மேல் அமைந்துள்ள கோயில்களில் சிறப்பு பெற்றது சிவன்மலை. அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது. புராணங்கள், தமிழ் இலக்கியங்கள், சிவமலை குறவஞ்சி என பழங்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளது. கொங்கு நாட்டின் உறுப்பு நாடுகள் 24இல் காங்கேய நாட்டின் தலைநகராக இருந்தது சிவன்மலை. கங்கையின் புதல்வர் முருகன் காங்கேயன் என்ற சிறப்பு பெற்றதாகவும், கங்கை குல வேளிருக்கு உரியதால் இப்பெயர் பெற்றது. கங்கர்கள் ஆண்டது என பல்வேறு வரலாறுகள் உள்ளது. சிவமலை குறவஞ்சியில் சிவன்மலை என பெயர் வந்ததற்கு வள்ளிநாயகியை முருகன் கவர்ந்து வந்த காரணத்தில் ஏற்பட்ட போரில் இறந்த வேடர்கள் முருகன் வள்ளி திருமணத்திற்கு பிறகு உயிர் பெற்று எழுந்து மகிழ்ச்சி கூத்தாடி பேரொலி எழுப்பியதால் பட்டாளி என பெயர் பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10ஆம் முதல் 13ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய வணிக நகரமாக இருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. பட்டாளி கல்வெட்டுக்களை 1920ஆம் ஆண்டே மத்திய அரசு ஆய்வு செய்துள்ளது. சும்மா இரு சொல்லற வேண்டா, சோதியாய் நிற்கும் தத்துவம் அது, நம்முள் சிவம் நித்தம் விளங்கும் நாதம் அது, ஞானம் அது. 18 சித்தர்களில் சிறப்பு பெற்றவரும் சிவ வாக்கியம் என்ற நூலை இயற்றிய சிவஞானியும் சித்தருமாகிய சிவவாக்கியர் அமைத்த கோயிலாகும். சிவவாக்கியர் முருகனின் உபதேசத்தால் இக்கோயிலை அமைத்ததால் சிவமலை என பெயர் பெற்று நாளடைவில் சிவன்மலை என பெயர் மருவியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சைத்தன்ய சொரூபமாக இன்றும் சிவவாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும், உட்பிரகாரத்தில் குகையில் சிவவாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளும் காட்சி உள்ளது. அணையாத தீபம் எரிந்து கொண்டுள்ளது சிறப்பாகும். சித்தர்கள் பலர் தவமிருந்த மலை என்றும், இன்றும் பல சித்தர்கள் இம்மலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் ஐதீகம் உள்ளது. இம்மலையானது முதல் யுகத்தில் பொன்மலையாகவும், 2ஆம் யுகத்தில் வெள்ளிமலையாகவும், 3ஆம் யுகத்தில் செம்பு மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் ஆதலால் இந்தப்படி மாறுவதால் காமரூப ஜோதி கிரி என்றும் ஆன்றோர் அழைப்பர். இம்மலையில் உமையம்மை தவம் புரிந்து வந்ததால் சக்தி சிவமலை எனவும் பல்வேறு பெயர்களில் வழங்கப்படுகிறது. இம்மலைக்கு பின்புறம் 4 கிலோமீட்டர் தொலைவில் பட்டாலியூர் எனும் ஸ்தலம் உள்ளது.
இந்த ஸ்தலத்தில் உள்ள சிவபெருமானின் புதல்வரே மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சிவாசலபதி எனும் திருநாமத்துடன் ஸ்ரீ வள்ளியம்மையுடன் காட்சி தருகிறார். வீதிகள் தோறும் தேர்கள், அன்னதானத்தில் சிறந்த நாடு, கலை வளரும் நாடு, சிவன் மலையில் சீருடன் தேரோட்டும் நாடு, செல்வம் சிறக்கும் நாடு என பழங்கால இலக்கிய பாடல்களில் குறிப்புள்ளது. பழங்காலத்தில் இங்கிருந்து நவமணிகள் உற்பத்தி, மணிகளாக செய்யப்பட்டு பெருவழியில் சென்று கப்பல்கள் மூலம் ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்தது கொடுமணல் ஆய்வு மூலம் தெரிந்துள்ளது. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் பாடலிடம் பெற்றுள்ளது. அருணகிரிநாதர் பட்டாளிக்கு வந்து 3 திருப்புகள் பாடியுள்ளார். பட்டாளி பால் வெண்ணீஸ்வரர் கோயிலில் 17 கல்வெட்டுக்கள் உள்ளன. குலோத்துங்க சோழன், விக்கிரம சோழன், வீரராஜேந்திர சோழன், நம் அபிமான ராஜராஜ சோழன் உள்ளிட்டோர் கல்வெட்டுக்கள் உள்ளன. சோழ அரசர்கள் கோவிலுக்கு அதிகளவு கொடை அளித்துள்ளனர். காரணமூர்த்தியான சுப்பிரமணியர் சன்னதியில் காரண ஆகம விதிப்படி நவக்கிரகங்கள் அமைந்துள்ளன. இங்கு சனி பகவான் கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறார். மீதமுள்ள 8 கிரகங்களும் சூரியனை பார்த்து அமைந்துள்ளன. ஆலாம்பாடி வனசாட்சி, காட்டம்மை, பாப்பினி அங்காள பரமேஸ்வரி, காங்கேயமாயி அம்மன், வலுப்பூரம்மன், தங்கம்மன், அந்தனூரம்மன், கரியகாளி அம்மன், செல்வநாயகி அம்மன் என 8 அம்மன்கள் எழுந்தருளியுள்ளனர். மலையில் ஏறி ராஜகோபுர மண்டபம் தீபஸ்தம்பத்திற்கு செல்வதற்கு முன்பு வேம்பு மரங்களுக்கு மத்தியில் எழுந்தருளியுள்ள விநாயகர், ஞானாம்பிகை உடனமர்ந்த கைலாசநாதர், தீபஸ்தம்பம், கன்னிமூல கணபதியும், தண்டபாணி சன்னதி, கொடிமரம், பலிபீடம், சுமூகர், சுதேகர் என்ற துவார பாலகர்கள் மலையை சுற்றிலும் அட்டதுர்க்கை இருப்பதாக கூறப்படுகிறது. இக்கோவில் கடல் மட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் குன்றின் மேல் அமைந்துள்ள கோயில். 10ஆம் நூற்றாண்டிலேயே கோயில் குறித்த செய்திகள் உள்ளன. 496 படிகள் ஏறிச்சென்றால் ராஜகோபுரம், தீபஸ்தம்பம், கொடிமரம், முன்மண்டபம், சுற்றுப்பிரகாரம், மூலவர் என்ற அமைப்பில் உள்ள முழுவதும் கற்களால் கட்டப்பட்ட அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலாகும். இது வெறும் மலை அல்ல, இது சித்தர்கள் தியானித்த புனித நிலம். சிவவாக்கியர் சொன்ன சும்மையின் உண்மை விளங்கும் நிலம். அருள்மிகு சிவன்மலை ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை தரட்டும், ஞானம் தரட்டும், அமைதி தரட்டும். அடுத்த புனித பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய.